ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். டியூப்லெஸ் டயருக்கு இப்படி பஞ்சர் போடுவாங்கல்ல, ஆனா இவர் பஞ்சர் போடும்போது என்ன புடிங்கிட்டு வெளியே வந்துடுச்சே. மனுஷன் நியூ இயர் கொண்டாட்டத்தை ஒரு ஃபுல்லோட ஆரம்பிக்கலாம் நினைச்சாப்ல, போடு கம்பெனிக்காரனே கிளாஸும் கொடுத்துடுறானா. இந்த சந்தோஷத்தோட சரக்க வெளியே எடுக்கும் போது பப்ளிக்ல திடீர்னு இவர்கிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாங்க. அவரு how many of them? So the government. ஏதோ வாங்குறதுக்காக பைக்கை நிறுத்திட்டு இந்த பையன் கடைக்குள்ள போகும்போது அவன் விழுந்ததும் இவன் சந்தோஷத்துல சிரிக்கிறத பாருங்க. இங்க திடீர்னு ரயில்வே கிராசிங்ல போன எல்லாரையும் கிளியர் பண்ணியிருந்தாரு. சரி, ரயில்வே கேட் போடுறதுக்கா இருக்கும். கேட்டு போடாம இவர் எங்க போறாரு? யோ, இன்ஜின் டிரைவராயா நீயே? நீ என்னையா இறங்கி வந்து கிளியர் பண்ணி வண்டி எடுத்துக்கிட்டு இருக்க? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இதுல யார் எத்தனை பால் சரியா தண்ணிக்குள்ள விழுந்தது நல்லா பார்த்து உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். பல நாடுகள்ல நியூ இயரை இப்படி வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க. அப்படிங்க 12 மணியாக சில நொடிகள் இருக்கும்போது எல்லாரும் கேமராவோட ரெடியா இருந்தாங்க. ஆனா இவர் போனே அப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாவம்டா மனுஷன், வீடியோ எடுக்கலான்னு ஆசாசியா இருந்தாரு, போன் இப்படி மோசம் பண்ணிடுச்சே. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஐஷோ ஸ்பீட நிறைய பேருக்கு தெரியும். அவர் ஆப்பிரிக்கா போயிருந்தப்போ இந்த பைய அவர் அதிர்ச்சி அடைய வச்சிருந்தான். டி-ஷர்ட்டை எம்புட்டு வேகமா கலத்தி மாட்டிட்டான். எப்படா இத பண்ண? வெரி குட் கலக்கப்பா கலக்கு. இவரு 2026 கல்யாணம் ஆகணும்னு வேண்டி தேங்காய் உடைச்சிருந்திருக்காரு. அதை உடைக்கிறதுக்குள்ள அவ்வளவு இது இருக்கு, மிஸ் ஆயிடுச்சுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு உசுறு கூட கல்லுல அடிப்பா. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஒரு தடவை மிஸ் ஆகலாம், எல்லா தடவையும் மிஸ் ஆனா எப்படி? சூப்பர். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன், உனக்கு சத்தியமா கல்யாணமே ஆகாது. பனி காலத்துலலாம் வண்டி ஓட்டுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ரோடு தெரியாம குத்து மதிப்பா தான் போயிட்டு இருக்காரு. ஒரே பனி மூட்டமா இருக்கு. காலையில 9 மணிக்கு இதான் நிலைமை. ஆத்தி, காலேஜ் கான்வெகேஷன் ரிஹர்சலுக்கு இந்த பைபிள வரல போல. அதனால அவனுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. படத்துல வர்ற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டான். ஐயோ, அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியாம திருன்னு முழிக்க வேண்டியதாயிடுச்சு. மழை பஞ்ச தண்ணி வீட்டு முன்னாடி கடந்திருக்கு. இந்த பொண்ணு அது ஷூல ஒட்டக்கூடாதுன்னு நேர்த்தியா உள்ள போக பார்த்து
ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? படணும்னு இருந்தா பட்டுதான் ஆகணும், வேற என்ன பண்றது. பல கோயில் திருவிழால இந்த கிளாஸ் எறிகிற விளையாட்டை வச்சிருப்பாங்க. அதுல இவன் ரொம்ப ஆர்வமா எரிய வந்து எது முட்டாளா? இப்ப பாரியா? இதுவரை ஒவ்வொரு புத்தாண்டையும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி தான் வரவேற்றிருப்போம். ஆனா 2026 டிவிக்கேன்ல வரவேற்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, பெங்களூர், கேரளான்னு ஆல் ஏரியால டிவிக்கே தான். நீங்களும் டிவிக்கே சப்போர்ட் பண்றீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. எத்தனை லைக்ஸ் விழுதுன்னு பார்ப்போம் மக்களே. கட்டிங் போட்டோமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம தலைவன் 90 போட்டு எங்க நின்னு யோகா பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. எனக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கும். சரி, அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. அதுவும் சாக்ஸோட வேற லெவலு. ஒரு வீட்டு முன்னாடி எழுதிருக்காங்க பாருங்க, ஹாப்பி நியூ இயர் 2006. 2006க்கு டைம் டிராவல் பண்ணிட்டாங்க போல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பேஷண்ட் டாக்டர் பார்க்க வேண்டிய ரிப்போர்ட்டை இவர் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. என்ன தெரிகிறது? வேற என்ன, இன்னொரு கட்டிங் போட்டா கல்லீரல் தாங்குமான்னு பாப்பாரா இருக்கும். யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. ஹெல்மெட் இல்லாம வந்து நைட்டு போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. போலீஸ் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்க. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அப்போ இங்க பாருங்க, கூட வந்தவன் எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். டேய், மாட்டி இருக்கிறது உன் ஃப்ரெண்டுடா. ஃபாரினர் ஒருத்தர் இந்த கடைக்கு சாப்பிட வந்திருந்திருக்காரு. அப்போ Okay, what is this? This is mutton. Mutton. You know mutton? I don't know what that is. No. Meh. Meh. மேவா? அடே, God. God. God is in the soup. Wow. அது காடு இல்லடா, கோட்டுடா. Okay, let me try some God soup. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? ஃபாரின்காரனையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டானே. Okay, let me try some God soup. ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. இது மட்டும் சிசிடிவில பதிவாகாம இருந்தது யாரும் நம்பி இருக்கவே மாட்டாங்க. எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் குளிர்காலம் பயங்கரமான குளிர்காலமால இருந்தது. அத மனுஷன் எப்படி சமாளிச்சிருந்தாருன்னா 1 2 3 குளிருக்கு 2 சொட்டரை போடலாம். இது என்ன போய்கிட்டே இருக்கு? யோ, பனிமலையில ஏறவன் கூட இத்தனை சொட்டர் போட்டிருக்க மாட்டாயா? யாருமே இல்லாத ரோட்ல நைட்டு சிக்னலை மதிச்சு நிக்கணும்னு நினைச்சதெல்லாம் சரிதான். ஆனா எங்க போய் நிக்கிறாருன்னு பாருங்க. இங்க நிப்பாட்டச்சு, அங்க நிப்பாட்டி வச்சு. ஆனா அங்க இல்ல, இந்த வெள்ளக்கோட்ல நிக்கணும். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. புத்தாண்டு நைட்டு பாதி பேர் மப்புல தான் திரிவாங்க. அப்படி தெரிஞ்ச இவர் பண்ண வேலை இருக்கே. தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். பாதுகாப்புக்கு நின்ன போலீஸ் கிட்ட எல்லாம் சல்யூட் அடிச்சு நியூ இயர் விஷயம் சொல்லியிருக்காப்புல. கல்லஞ்சக்காரன்
அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? ஜோடியா விளையாண்டாலே இப்படி தூக்கிட்டு போக விட்டுருவாங்க. அப்படி சைனால நடந்த விளையாட்டு போட்டியில கணவன்மார்கள் தம் பொண்டாட்டிமார்களை ஈஸியா தூக்கிட்டு ஓடிட்டாங்க. இப்பதான் இருக்கு ட்விஸ்டே. பொண்டாட்டிமார்களால ஈஸியா தூக்கிட்டு ஓட முடியாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த லேடி சும்மா தோல்ல மூட்டையை தூக்கி போட்டு கொண்டு வர்ற மாதிரில வர்றாங்க. போதையில விழுந்த இவர் நம்மளையோட தள்ளி விட்டுட்டான்னு நினைச்சு இனி நோ ரன்னிங், பிளேயிங் தான். என்ன ஒருத்தனையும் காணோம். என்னடா இது, லேம்ப் போஸ்ட் கீழே தேங்காய் பூ பத்தின்னு ஒரு குட்டி கோயிலாக்கி வச்சிருக்கீங்க. அடப்பாவீங்களா, எவனோ ஒருத்தன் துண்டை போட்டு போயிட்டா நீங்க அதை சாமின்னு கும்பிட்டு இருக்கீங்க. என்னடி இது? இத பாருங்க, வீட்டுக்கு பின்னாடி இந்த ஆண்டி சமையலுக்கு தேங்காய் உடைக்கும் போது அது கை தவறி கீழே விழுந்துடுச்சு. A few moments later. அந்த ஒரு தேங்காய்க்காக குடும்பமே வந்து ஏனிய போட்டு ஏறி குதிச்சு எடுத்திருந்தாங்க. ஆனா எடுத்த உடனே தேங்காயை நான் உடைச்சு கொடுக்கறேன்னு மறுபடியும் கீழே போட்டாப்புல. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றேன்னு கடாய கையில தூக்கிட்டான். அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. இந்த விளையாட்டை எப்படா வைப்பீங்கன்னு பயபுல காத்துட்டு இருந்தான் போல. வேற லெவல்டா டேய். மத்தவங்கலாம் கிட்ட கூட நெருங்கல. கடவுளே, இந்த வருஷமாவது குறுக்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ரோட கிராஸ் பண்ணது சரி, ஆனா ஏன் நடு ரோட்ல நின்னீங்க? நியூ இயர் நைட்டு இவங்க வச்ச விளையாட்ட பாருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அடிச்சா இவர் அடிச்ச சரக்கு தாங்க அடிக்கணும். சும்மா வண்டிய ரிவர்ஸ்ல போகுதுன்னா இவர் எந்த உலகத்துல இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. மூவி ப்ரமோஷனுக்காக போன காலேஜ்ல இந்த ஆக்ட்ரஸ் எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டதும் என்ன அமைதியாயிட்டாங்க. மேடம், இது ஆர்ட்ஸ் காலேஜ். ஏமா, ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து எத்தனை டாக்டர்ஸ்னு கேட்டிருக்க? வாவ். இந்த வருஷம் என்னடா குளிர் அதிகமா இருக்கேன்னு பார்த்தா இங்க பாருங்க, ஏசி யூனிட்ட வெளியே மாட்டி வச்சிருக்கான். டேய், அப்போ அந்த அவுட்டோர் யூனிட்ட உள்ள மாட்டி வச்சிருக்கியா? அடப்பாவி, என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவங்க முட்டையை வச்சு விளையாண்ட விளையாட்டு புதுவிதமா இருக்குல்ல, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். தலைவன் பாட்டில் ஓபன் பண்ணிட்டா பார்ட்டி ஆரம்பம் தான். கமான்ஜி கமான்ஜி.
அச்சோ மொத்தமும் போச்சே. நியூ இயர் நைட்டு பசங்க கூட்டமா பர்மிஷன் இல்லாம காபி கடை முன்னாடி நியூ இயரை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனா அதை கேள்விப்பட்டு போலீஸ் அங்க வந்து அடுத்த செகண்ட் என்னங்கடா எல்லாரும் ஒரு செகண்ட்ல திருச்சி ஓடிட்டீங்க. அந்த பாயா இருக்கணும்டா. 2026ல நம்ம பண்ண முதல் தப்பு என்னவா இருக்குன்னா, என்ன இந்த பொண்ணு ஒதுக்குப்புறமா நின்னு சரக்கடிச்சு நியூ இயரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. எவ்வளவு பெரிய கத்திரிக்காய் வெட்டி பாப்போம் உள்ள. இவர் காலையில பைக் எடுத்துட்டு வெளியே போகலான்னு கிளம்பும் போது விழுந்ததை விட பைக்கை தூக்குறதுக்கு பட்ட பாடு இருக்கே. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. இவர் நியூ இயர் நைட்டு ஷாம்பைன் ஓபன் பண்ணும்போது சரியான கோயின்சிடென்ட்ல டிசம்பர் 31 நைட்டு உத்தரப்பிரதேஷுடைய ஒரு ஜெயில் ஆபீசர்ஸ் நியூ இயர் கொண்டாட்டத்தில் இருக்கும்போது இதான் சான்ஸ்னு போர்வைய கயிறு மாதிரி கட்டி 2 கைதிங்க ஏறி குதிச்சு தப்பிச்சிட்டாங்க. இத பாருங்க, இயற்கையோட அதிசயம் புரியும். பிங்க் கலர் பீட்ரூட்டை கட் பண்ணா அட உள்ள ஒயிட்டு, அதுவே ஒயிட் கலர் பீட்ரூட்டை கட் பண்ணா அட உள்ள பிங்க்கு. அப்போ பிளாக்கை கட் பண்ணா உள்ள ஒயிட்டு. பைக்ல போகும்போது மேப் எதுவும் பார்க்கணும்னா போனை மொபைல் ஹோல்டர்ல வச்சுப்போம்ல. ஆனா இந்த பொண்ணு மொபைல் ஹோல்டர் இல்லைன்னு என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. மேப் ஆன் பண்ணி மொபைலை பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கண்ணாடியில தொங்க விட்டுடுச்சு. ஐயோ என்ன ஒரு ஐடியா. எப்பவுமே ஒரு கடையில பூரி சும்மா சாஃப்டா புஃப்னு கிடைச்சிருக்கு. அதோட சீக்ரெட்டை நீங்களே பாருங்க. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். அட இங்க பாருங்க, ஏதோ வாக்கின் இன்டர்வியூக்கு வந்த மாதிரி உள்ள ஃபுல்லாகி வெளியே கியூ போயிட்டு இருக்கு. டேய் நியூ இயருக்கு சரக்கு வாங்க இவ்வளவு கூட்டமா? அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம். இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். என்ன சொன்னாலும் பாட்டி கேட்கவே இல்லை. நானும் ஸ்கிப்பிங் ஆடுவேன்னு வந்து நின்னுட்டாங்க. அப்புறம் என்ன, மியூசிக்கல் சேர் விளையாட்டுல அந்த பொண்ணுக்கு மனுஷன் விட்டு கொடுத்துட்டாப்புல. ஆனா அப்படி நினைக்கிறதுக்குள்ள சபா இப்பவே கண்ணை கட்டுது. வரமாட்டேன்னு சொன்னவன வலுக்கட்டாயமா கூட்டு வந்துட்டாங்க போல. இங்க பாருங்க, அவனுக்கு அங்க நடக்கிற செலிப்ரேஷனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நிக்கிறான். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? 10 மணிக்கு தூங்குறவன நைட்டு 12 மணி நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு கூட்டு வந்தா இப்படிதான். हेलो हेलो हाँ मालिक हाँ अरे मालिक वो थोड़ा सा गलती हो गई क्या हाँ वो क्या है कि हेलो हाँ बोलो ना थोड़ा मैं ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச்ல மத்தவங்க எல்லாம் நார்மலா தான் இருந்தாங்க. ஆனா இவர் மட்டும் சூடாயிட்டாரு போல. மண்டை வாயின்னு புகையா கிளம்பி வருது. கிம்பிளை வச்சு வீடியோ எடுத்து தானே பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க இவர் என்ன பண்ணி இருந்தாருன்னு பாருங்க. நம்ம பயல்களுக்கு
பூனையை வம்பிழுக்கிறதே ஒரு ஆனந்தம் தான். ஏய், யாரா அது கால் முதிய கொண்டு ரோட்ல போட்டிருக்கிறது? ஓ, இது மார்கழி மாச கோலமா? நல்லா தத்ரூபமா தான் இருக்கு. எனக்கு தெரியும்ண்ணா, சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பர் பார்க்கும் போதெல்லாம் கை பரப்பறாங்க, அப்படியே கற்பனை ஊத்தா வரும். அப்ப புரியல, இப்ப புரியுது. 2 கேட்டா தரமாட்டாங்க, நம்மளும் எடுத்துக்க வேண்டியதுதான். டேய், என்னடா இது பில்டிங்குள்ள போஸ்ட் கம்பம் போயிட்டு இருக்கு. டேய், நல்லா கட்டுறீங்கடா வீடு. ஜனவரி 1ஆம் தேதி நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கும். This is the end.